ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டு நேற்று நைட்டே வந்து 1.5 லிட்டர் பால் வாங்கி பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் பன்னீர் கிரேவி வச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து மொச்சக்கொட்டை காரக்குழம்பு, அதோட கத்திரிக்காய் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். சரி, ஓகே, 2 கத்திரிக்காய் தான் இருந்தது, அதனால் 2 கத்திரிக்காவை போட்டு சூப்பராக வந்து மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வச்சாச்சுங்க. தேங்காய்லாம் அரைச்சி விடலை, அப்படியே வந்து தக்காளியெல்லாம் வந்து அரைச்சி நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம வந்து இதை கிரேவி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். களியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நவதானிய சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து சின்ன குக்கரில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு விசில் தான், டக்குன்னு வந்து வெந்துடும். ஒரு விசில், ஏன்னா அதில் வந்து பச்சை பயிர் போட்டிருக்கிறதுனால குழஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரே விசில் தான் விடுவேனே, நல்லாவே வெந்துடும். வெறுமனே தோசை வந்து செய்கிறதுக்கு பதிலாக தோசை மாவில் நல்ல ஒரு 4 ஆனியன், அதோட ஒரு 4 கேரட், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெல்லிக்காய் 2 வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாப் பண்ணியாச்சு. சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, மிளகு பொடி ஆட் பண்ணி தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க. உங்கள் வீட்டில் என்ன ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.